Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி பக்கத்துல பெல் ஐகான் ஆன்ல கொடுங்க. நாங்க போற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க இருக்கிற 7வது T20 மேட்ச். ஸோ இந்த 7வது T20 மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இந்த மேட்ச் 27ஆம் தேதி மார்ச் வந்து நடக்க இருக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஸோ இந்த மேட்ச் இந்த ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாண்டு முடிச்சிட்டாங்க. இது ரெண்டு டீமுமே ரெண்டாவது மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. அவங்க RR கூட ப்ளே பண்ணும்போது லக்னோ அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் டெல்லியோட ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் டப்பு கொண்டு வந்திருந்தாங்க. பட் பவுலிங்ல கொஞ்சம் சொதப்படம் இல்லை. இவங்க வந்து லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஹைதராபாத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஹைதராபாத்தோட பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான வெனு தான். இந்த வெனு ஒரு ஹியூஜ் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 190க்கு மேலே கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 200+ வச்சுக்கலாம். இந்த வெனு ஒரு 200+ மேலே ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இல்ல பவுலர்ஸுக்கு சப்போர்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸ்பின்னரை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னர் போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ணாங்கன்னா இருக்கிற ரெண்டு டீமும் சேர்த்து ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாங்க. செகண்டா போல் பண்ணும்போது ஒரு 3 விக்கெட் இந்த மாதிரி காமிச்சு ஸ்பின்னருக்கு வந்து சப்போர்ட்டிங் இருக்கு. பட் ஃபாஸ்ட் பவுலருக்கு போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள ஒரு வெனுவா தான் இருக்கு இந்த வெனுவுல. இதுல ஸ்டார்டிங் இன்சைல் ரேஞ்சில் கொஞ்சம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதுல ஸ்டேபிளா நின்றுட்டாங்க அப்படின்னா அடி தூள் அடிக்கிற பால்வா 6 4 இந்த மாதிரி காம்பினேஷன் தான் இவங்க அடிச்சிட்டு இருப்பாங்க. நல்லா ஹை ஸ்கோரா போறதுக்கான வெனுவா தான் வந்து இருக்கு. அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் அண்ட் சுமாலி கூட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அதுல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்டசி ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம XL11 ஆப்பையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றதுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வின் பண்ண வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம XL11 ஆப் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம 5 லட்சம் 10 லட்சம் 6 லட்சம் இந்த மாதிரி கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ கிவ்அவேஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஐபிஎலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட் அண்ட் சீரியஸ் லீட் ரிப்போர்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பிரைஸோட வேல்யூ 55 லட்சம். அதெல்லாம் 55 லட்ச ரூபா பிரைஸ் ஒர்த் உள்ளத இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட்ல வந்து கொடுக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் மகேந்திரா தார், செகண்ட் பிரைஸ் மகேந்திரா 3XO, தேர்ட் பிரைஸ் BMW 310 RR வந்து கொடுக்குறாங்க. 4வது பிரைஸ் ராயல் என்ஃபீல்டு, 5வது பிரைஸ் ஆக்டிவா பைக் பைக்கு, 6ல இருந்து 10 பேருக்கு ஐபோன் 16. கிட்டத்தட்ட மொதல் 10 பிரைஸுமே நல்ல ஒரு ஒர்த்தபிளான நல்ல வேல்யூபிளான பிரைஸா தான் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இருக்க பிரைஸ் எல்லாம் வந்து பாருங்க. 11ல இருந்து 20 பேருக்கு ஐபோன் 16e, ஐபேட் 10th ஜெனரேஷன், டிவி, ஹோம் தியேட்டர், வாட்ச், போட்டு, ஹெட்செட் நிறைய இது கொடுக்குறாங்க. 550 பேருக்கு வரைக்கும் பிரைசஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம XL11 ஆப்பை கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்ததா வெனுவை வந்து பாத்துறோம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 79 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க 37, பேட் செகண்ட் பண்ணாங்க 42 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் நியூ ஸ்கோர் 165. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் 286, 6 விக்கெட் இழப்புல. லோவஸ்ட் ஸ்கோர் டெல்லி 82க்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அடுத்த ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல இந்த விண்டோவில் நடந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 214க்கு மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. 200+ மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் ஓவராலா 62 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு லாஸ்ட் 5 T20ல. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 45 விக்கெட், ஸ்பின்னர் 17 விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து எடுத்திருக்காங்க. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல சப்போர்ட்டிங் வந்து இருந்திருக்கு. பாரதா ஹெட் வந்து பார்த்துரும். ஸோ ஹெட் 4 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 4ல்
லக்னோ 3 சன்ரைசர்ஸ் 1 அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷம் அவங்க பிளே பண்ண ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டாப் பொசிஷன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இருக்கக்கூடியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் தான் வின் பண்ணுவாங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தாக வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் 11 பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸோட 11ல அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், மனோகர், அன்கிட் வர்மா, பேட் கமின்ஸ், அக்சர் பட்டேல், முகமது சமி, சிங் அண்ட் ஆடம் சாம்பா. ஸோ இதுதான் சன்ரைசர்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. இதுல இம்பாக்ட் பேரா ஆடம் சாம்பா உள்ள வந்திருந்தாரு. அடுத்த லக்னோட 11 பொறுத்த வரைக்கும் ஆடம் மாக்ரம், மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஆரிஸ் பதோனி, டேவிட் மில்லர், சபாஸ் அகமது, சஜுல் தாக்கூர், ரவி பிஸ்னாய், ஜக்மேஷ் சிங், பிரின்ஸ் யாதவ் அண்ட் மணிமாறன் சிதால். ஸோ இதுதான் லக்னோவோட ஒரு ப்ராப்பர் 12 இருக்கு, 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இதுல இம்பாக்ட் பிளேயர் மணிமாறன் சிதார் தான் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வந்திருந்தாரு. ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் லக்னோல இருக்க ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெனு ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய வேணும். பட் இந்த வெனுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு சொல்லி இவங்க டீம்ல இருந்து வரணும்னு பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்கிறாங்க, சஜுல் தாக்கூர் அண்ட் பிரின்ஸ் யாதவ். இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர் தான். ஏன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்க பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்குவாட்ல இருக்காங்க கொஞ்சம் இன்ஜுரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஜுரி சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்க பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால இதே லைன்ஸ் தான் மோஸ்ட்லி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லக்னோவை பொறுத்த வரைக்கும். இதுல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் சித்தார்த் 4 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாங்க, பிரின்ஸ் யாதவ் 4 ஓவர், ஜக்மேஷ் சிங் 4 ஓவர், ரவி பிஸ்னாய் 4 ஓவர். இவங்க 4 பேருமே 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிட்டாங்க. சஜுல் தாக்கூர் 2 ஓவர், சபாஸ் அகமது 2 ஓவர். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பவுல் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச அப்படியே சஜுல் தாக்கூர் 4 ஓவர் அப்படியே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மணிமாறன் சித்தார்த் ஒரு 2 ஓவர். ஸோ இந்த மாதிரி காமிச்சு தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, பாரத சன்ரைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்சர் பட்டேல் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, சுதித் சிங் 4 ஓவர், ஆடம் சாம்பா 4 ஓவர். இந்த 3 பேருமே 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பேட் கமின்ஸ் 3 ஓவர், முகமது சமி 3 ஓவர். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் அவங்க பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. 2 ஓவர் அபிஷேக் சர்மா லாஸ்ட் மேட்ச் வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆப்போனன்ட் டீம்ல இருக்க ரைட் ஹேண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அபிஷேக் சர்மாக்கு லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 3 ரைட் ஹேண்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து இருக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த மேட்ச் கொடுப்பாங்க பெரிய டவுட் தான். அப்படியே கொடுத்தாலும் ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அதுல பெருசா ஸ்கோர்ஸ் போறீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 1 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ 2 டீமுக்குள்ள பிளேயர் செஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 2 டீமுக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் அபிஷேக் சர்மாக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச் கொடுப்பாங்கன்னு ஒரு சின்ன டவுட்டா இருக்கு. இன்கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அண்ட் பேட்டிங் ஆட் பண்ணாரு. அண்ட் ஹென்ரிக் கிளாசன், இந்த 3 பிளேயருமே டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த 3 பேருக்கு நம்ம போத் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்தா ஆடும் ரிஸ்க் எடுக்க முடியாது, சும்மா இருக்க நம்ம ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ அடுத்ததான் சன்ரைசர்ஸ்ல ஹை பர்சன்டேஜ் பிளேயர் யார் யார், லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஹை பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயர்ஸ்ல அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், முகமது சமி. இந்த 6 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த 6 பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சன்ரைசர்ஸ் தான் வின் பண்ண போது அப்படின்னு நினைச்சு டீமை மேக் பண்ணீங்க அப்படின்னா, ஹை பர்சன்டேஜ் இருக்கிற இந்த 6 பிளேயருமே ரொம்பவே ஒரு சேஃபான பிளேயரா இருப்பாங்க. எல்லாருமே பேட்டிங் ஆப்ஷன். முகமது சமி மட்டும் ஒரு இருப்பாரு. முகமது சமியை தவிர்த்துட்டு பேலன்ஸ் இருக்க அந்த 5 பிளேயருமே ஹை பர்சன்டேஜ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்கன்னா, டிராவிஸ் ஹெட் நீங்க போத் நிச்சயமா ஒரு இம்பார்ட்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபிஷேக் சர்மா செகண்ட் பேட் அப்படின்னா நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. ஏன்னா அபிஷேக் சர்மாவோட ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஏதாவது 1 or 2 மேட்சஸ்ல ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. செகண்ட் பேட் பண்ணும்போது அவர் பேட் பண்ண மேட்ச்ல 10ல 8 மேட்சஸ் ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காரு. அவரோட பேட்டிங் ஆப்ஷன்ல நான் இந்த பவர் பிளே பயன்படுத்திக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச அவரு ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மேட்ச் இந்த பவர் பிளே பிளேயர் ஒரு அப்ரேக் பவுலர் வந்து உள்ள நினைச்சிட்டாங்க, தீக்ஷனாவை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சன்ரைசர்ஸ் லக்னோ வந்து பாத்தீங்கன்னா, ஜக்மீர் சிங்க்கு அந்த பவர் பிளே பிளேயர் ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு அபிஷேக் சர்மா கொஞ்சம் விக்கெட், அபிஷேக் சர்மா டைசட் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பவர் பிளேல அவுட் பிரேக் பவுலர்ஸ் யாரும் வரல அப்படின்னா, கண்டிப்பா பவர் பிளே பயன்படுத்தி 30 35+ ஸ்கோர் அபிஷேக் சர்மா அடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இஷான் கிஷான்
ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துரு. செகண்ட் பேட்டை நீங்க ஒரு 50 டாப்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கிளாசனோட ஹிட்டிங் பவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடைசி கட்டம் அந்த ஒரு 3 ஓவர்ல பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் சரி, 15 பால் பிடிச்சாலும் சரிங்க, 35ல இருந்து 40+ ஸ்கோர் அடிச்சிருவாரு. அடி 6 4 அப்படிதான் ட்ரை பண்ணுவாரு. சிங்கிள்ஸ் அதிகமா ட்ரை பண்ணவே மாட்டாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கிளாசனும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. கிராண்ட் லீக் கூட இவர் வந்து சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. இதுல சமியை தவிர்த்து மட்டும் நான் வந்து சொன்னேன். ஏன் சமியை தவிர்த்து அப்படின்னா, சமியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு நீங்க ஒரு கேப்டன் இருந்து வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சமியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சஸ்ல. அதே செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா சமி கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கணும். அதிகபட்ச விக்கெட் கிடைக்குமாங்கன்னு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவருக்கு இருக்க விக்கெட்டிங் ஆப்ஷன், செகண்டா பவுல் பண்ணும்போது பெருசா வந்து இல்ல. ஸோ சமியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க உன்னோட கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சுட்டுமான பிளேயரா வந்து இருப்பாரு. இப்போ இந்த ஹை பர்சன்டேஜ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும் போது ஓகே இந்த 5 பிளேயருமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறோம். சமியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறோம். அதே லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா, பேட் கமின்ஸ், அக்சர் பட்டேல், சிங் அண்ட் ஆடம் ஜாம்பா, இந்த 4 பிளேயர்ஸ் மட்டும் தான் நான் வந்து சொல்ல போறேன். இந்த 2 பிளேயரோட ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் மட்டும்தான், வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. வேற எக்ஸ்டெண்டர் கிடைக்குமா கிடையாது, பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது, ஒன்லி பேட்டிங் மட்டும்தான். இதுல என்ன இவங்களுக்கு இருக்கிற இந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 பிளேயர் தான் இவங்களுக்கு இருக்க மைனஸ். ஏன்னா அந்த 5 பேர் பாத்தீங்கன்னா, இந்த 5 பிளேயர்ல இந்த 4 பிளேயரை பேட்டிங் கிளாஸ் ஓவர் கூட வரல, அந்த 4 பேருமே இந்த மேட்ச்ல முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷனே கிடைக்காது. ஸோ அப்ப இவங்களை பிக் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான ஆப்ஷனா போயிடும். ஸோ அதனால சொல்றேன், இந்த டீம்ல இந்த 2 பிளேயரை ஒமைட் பண்ணிக்கிட்டு பேலன்ஸுக்கு பிளேயர்ஸ் வச்சு நீங்க மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல பேட் கமின்ஸ் 3 ஓவர் பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த அக்சர் பட்டேல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, இந்த மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா இந்த பெருவுல ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லுமே விக்கெட் டேக் ஆப்ஷன் வந்து இருக்கனால அக்சர் பட்டேல் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. சிங் இப்ப இந்த வெனுல லாஸ்ட் மேட்ச் செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிற எடுத்திருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 1 சைட் டீமா போறீங்க, சன்ரைசர்ஸ் ஃபேவரா போறீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா 1, டிராவிஸ் ஹெட் 2, கிளாசன் 3, அக்சர் பட்டேல் 4, சிங் 5, இந்த 5 பேருமே ரொம்ப சேஃபான பிளேயரா வந்திருப்பாங்க. இல்ல பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸ்லுமே அந்த பவர் பிளேக்கு டெத் ஓவர் ஆப்ஷன். லாஸ்ட் மேட்ச் வந்து இவர் தான் வந்து பவுல் பண்ணியிருந்தாரு டெத் ஓவர்ல. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா பேட் கமின்ஸ் வந்து நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். முகமது சமி சேம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பேட் கமின்ஸை கூட நம்ம போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் முகமது சமி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இதுல 5 பிளேயர். 6ஆவது பிளேயருக்கு இசான் கிஷன் அல்லது நிதிஷ்குமார் ரெட்டி, 2 பேரை யாராச்சும் ஒருத்தர் 6th பிளேயர். அடுத்ததா ஹை பர்சன்டேஜ் அண்ட் லோ பர்சன்டேஜ்ல லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்ரம், மிச்சில் மாஸ், நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர், இந்த 5 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. இதுல மிச்சில் மாஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ரீசெண்டா விளையாட எல்லா மேட்சஸுமே ஒரு ட்ரீம் டீம்ல வந்துட்டாருன்னா கிடையாது. லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாரு, நல்ல ஒரு யூஸ் ஸ்கோர் கொண்டு போயிருந்தாரு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லா பாலுமே அடிச்சாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே, எல்லாம் ஓகே. இந்த மேட்ச் அதே மாதிரி கிடைக்குமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற நான் தனிப்பட்ட முறையில் எதிர்பார்க்கிறேன். அதே செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் தான் இருக்கு மிச்சில் மார்ஸை பொறுத்த வரைக்கும். ஆடம் மார்க்ரம் லெக் பிரேக் பால் விட்டு கொஞ்சம் வீக்கா வந்து இருக்கிறாரு. மோஸ்ட்லி ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெக் பிரேக் பால் ஸ்பின்னர்கிட்டே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதுவும் பர்டிகுலர் லெக் பிரேக் போர்ட்ல கொஞ்சம் நிறைய விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எல்லாம். ஸோ அதுல ஆடம் மார்க்ரம் கரெக்டா வந்து விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. ஸோ இப்ப ஆப்போனன்ட் டீம்ல அந்த மாதிரி லெக் பிரேக் பவுலர் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காரு ஒரே ஒரு பவுலர் ஆடம் சாம்பா. ஸோ அப்படி இருக்கும்போது ஆடம் ஜாம்பா பவர் பிளேயே பவுல் பண்ணுவாராங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் டவுட் தான். மோஸ்ட்லி பவர் பிளே கொடுத்தாலும் மினிமம் அந்த 4 ஓவருக்கு அப்புறம் தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆடம் மார்க்கம் இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் தான் கொஞ்சம் 7 விக்கெட் இருந்தாரு. பட் இந்த மேட்ச் நான் ஆடம் ஆகிட்டு இருந்தது ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோருக்கு மேல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கிறேன். நிக்கோலஸ் பூரான்
லாஸ்ட் மேட்ச் அவருக்கு லக் அடிச்சுதாங்க சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவர் கேட்சை வந்து டிராப் பண்ணாங்க. அந்த டிராப் பண்ணதுல இருந்து அதுக்கப்புறம் அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஸ்டார்ட் அப்ல அவர் வந்தோடனே ரொம்பவே திணறினாரு. ஃபாஸ்ட் போட்டு கொஞ்சம் ஸ்பின்னர் திணறினாரு, எல்லாமே திணறினாரு. எப்ப அந்த கேட்சை டிராப் பண்ணாங்களோ அப்படியே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா பாலுமே பவுண்டரி சிக்ஸஸாவே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மேட்ச் சேம் அதே மாதிரி தான். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹியூஜ் ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். நான் பர்டிகுலரா நிக்கோலஸ் பூரான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30 ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அடுத்ததா ரிஷப் பண்ட் இந்த மேட்ச் நீங்க வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் எதிர்பாராத ஒரு விக்கெட் கரெக்டா கனெக்ட் ஆகல, பேட்ல கேச்சஸ்ல விக்கெட் வந்து இழந்துட்டாரு. பட் இந்த மேட்ச் டோட்டலி அப்படியே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் பேட்டிங்ல இருந்து நான் ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜா அவர் எதிர்பார்க்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. பேட்டிங்ல அவரோட ரீசெண்ட் ரெக்கார்டா இருக்கட்டும், வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே சூப்பரா வச்சிருக்காரு. ஸோ அதனால தான் பர்டிகுலர் நான் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு இந்த மேட்ச் ஒரு 40 இருந்து 50 ஸ்கோர் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். டேவிட் மில்லர் ஃபினிஷிங் ரோலர். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் டேவிட் மில்லர் செகண்ட் பேட் அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஒன்று கிராண்ட் லீக் கூட நீங்க கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவர் அடிக்கிற ஸ்கோரோட செகண்டா பேட் பண்ணும்போது கடைசி வரையும் மேட்ச், ஏன்னா அவர் வர டவுனுக்கு ஃபினிஷிங் ரோலுக்கும் போது அந்த மேட்ச் ஸ்கோர் முடிச்சாலும் டார்கெட் எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி அந்த டார்கெட்டை நான் ஃபினிஷ் பண்ணி ஆவேன்னு சொல்லி அதுக்கு தகுந்தவங்களும் அந்த பிளே பண்ணுவார். செகண்டா பேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவர் வந்து டார்கெட் என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம முடிஞ்சதை நம்ம அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆடுவார். கொஞ்சம் இயர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுல வந்து என்ன ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 ஸ்கோரும், செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 30ல இருந்து ஒரு 35 ஸ்கோரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும். இது ஹை பர்சன்டேஜ் பிளேயர். இந்த ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே யார் யாருக்கு இப்ப நான் கொடுக்கலாம் அப்படின்னா ரிஷப் பண்ட் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஆடம் மார்க்ரம் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் மார்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஸோ நிக்கோலஸ் பூரான் கூட ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது நீங்க போத் இன்னிங்ஸ்ல கூட இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேவிட் மில்லர் செகண்ட் பேட்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இப்போ லோ பர்சன்டேஜ் கூட பிளேயர்ஸ்ல அது ஆயுஷ் பதோனி. ஆயுஷ் பதோனியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்ல விக்கெட்ஸை வந்து இழந்துட்டாரு. அது ஸ்பின்னர்ட்டா கொஞ்சம் செகண்ட் விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா அதாவது டேவிட் மில்லர் ரிஷப் பந்த் நிக்கோலஸ் பூரானுக்கு முன்னாடியே இவர் பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா அவர் பேட்டிங் வந்து ஒரு நியூஸ் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். இல்ல அவர் பேட்டிங் ஆர்டர் பின்தங்கியே வந்துட்டு இருக்குது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20 ஸ்கோர் இந்த மாதிரி காமெண்ட்ஸ் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். சபாஸ் அகமது லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 ஓவர் வந்து போல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சும் சேம் இந்த 2 ஓவர் இந்த மாதிரி தான் காமெண்ட்ஸ்ல போல் பண்ணுவாரு. செகண்டா போல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு விக்கெட் இந்த மாதிரி காமெண்ட்ஸ்ல வந்து எதிர்பார்க்கலாம். சபாஸ் அகமதை பொறுத்த வரைக்கும் தாக்கூர் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஒன்னு கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு வந்து சுட்டுபாம் பிளேயரா வந்திருப்பாரு. இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயும் வந்து 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற காமெண்ட்ஸ்ல வந்து எதிர்பார்க்கலாம். சதுல் தாக்கரா பொறுத்த வரைக்கும் ரவி பிஸ்னாய் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி செகண்டா போல் பண்ணாலும் சரி ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் ரவி பிஸ்னாய் நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா திக்னேஷ் சிங். ஸோ திக்னேஷ் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்பனன்ட் டீம்ல கூட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டர்லயே வந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திக்னேஷ் சிங் இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட்டாச்சும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி செகண்டா போல் பண்ணாலும் சரி. பிரின்ஸ் யாதவ் லாஸ்ட் மேட்ச் அவருக்கு பெருசா வந்து சப்போர்ட் பண்ணல, பெருசா அவருக்கு வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்து இல்ல. பட் இந்த மேட்ச் அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரோட ரீசெண்ட் ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காரு. பிராண்டர் எல்லா மேட்ச்லயுமே 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வந்து எடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஸ்பெல் நல்ல ஒரு எக்னாமிக்ல வந்து போல் பண்ணிருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச் அவருக்கு பெரிய சப்போர்ட்டிங் இல்ல. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா அவருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மணிமாறன் சித்தார்த் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போலர். லாஸ்ட் மேட்ச் ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால இவருக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ ஆப்போனன்ட் டீம்ல டாப் 3 ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கப்புறம் தான் ரைட் ஹேண்டர் வராங்க. ஸோ ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் இந்த மாதிரி காம்பினேஷன் கூட உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மதியமான சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் செகண்டா போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ லக்னோவில் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ்ல சதுல் தாக்கூர் 1, திக்விஜய் சிங் 2, ரவி பிஸ்னாய் 3. இந்த 3 பிளேயர் லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. இதுல பிரின்ஸ் யாதவ் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட்
ஆயுஷ் பதோனி. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்னா அவருக்கு ஒரு இம்பார்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லோ பர்சன்டேஜ்ல போத் இன்னிங்ஸ்லுமே நீங்க இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குற ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜக்மீத் சிங், சதுல் தாக்கூர், ரவி பிஷ்ணாய் இந்த 3 பிளேயருமே நீங்க போத் இன்னிங்ஸ்ல டீம் மேக் காம்பினேஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது சிங்கிள் ஆப்ஷன்ல பிரின்ஸ் யாதவ், ஆயுஷ் பதோனி இந்த 2 பிளேயருமே ஒரு சிங்கிள் ஆப்ஷன்ல பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே ஹை பர்சன்டேஜ்ல ஆடம் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட் இந்த 3 பிளேயருமே நீங்க போத் இன்னிங்ஸ்ல கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் மாஸ் ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. டேவிட் மில்லர் செகண்ட் பேட் அப்படின்னா ஒரு இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே, இப்போ அடுத்ததா டெத் ஓவர் பவுலர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், அக்சர் பட்டேல், லக்னோல சதுல் தாக்கூர், பிரின்ஸ் யாதவ் இவங்க தான் வந்து டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா டெத் ஓவர் பவுலர்னாவே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா போத் நல்ல ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்துங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சேம் இந்த மேட்ச் அப்படிதான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டெத் ஓவர் பவுலருக்கு கண்டிப்பா நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்மால் லீக்ல இந்த 2 பேருக்கு தான் 90% வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அபிஷேக் சர்மா கேப்டன், டிராவிஸ் ஹெட் வைஸ் கேப்டன், டிராவிஸ் ஹெட் கேப்டன், அபிஷேக் சர்மா வைஸ் கேப்டன் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்திருப்பாங்க. சில பேர் இஸ்தான் கிஸ்தானை கூட கொடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா போகுதுன்னு நினைச்சீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு இந்த மேட்ச் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்துருங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஹென்ரி கிளாசன், முகமது சமி இவங்க 2 பேர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகமது சமி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹென்ரி கிளாசன் சேம் போத் இன்னிங்ஸ்லயுமே கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சுட்டுப்பான கேப்டன் வைஸ் கேப்டனா வந்து இருப்பாரு. அடுத்ததா லக்னோல சதுல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு, அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நிக்கோலஸ் பூரான கூட ரிஸ்கா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.